ஸோ பைத்தான் இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன பார்க்க போறோம்னா eval அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ஸோ அது ஒன்றும் கிடையாது, எவாலுவேட்டட் ஃபார்ம் தான். ஸோ எவாலுவேட் ஃபார்ம் தான் நம்ம eval அப்படின்ற மாதிரி ஷார்ட்ல இருக்கும். ஸோ அது என்ன பண்ணா நம்மளுக்கு எவாலுவேட் ஃபார்ம்ல இருக்கிறது ரிட்டர்ன் பண்ணும். என்னன்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ல இருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா அந்த எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கணும்னா ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். ஸ்ட்ரிங்கா இருந்தால் அது ஒரு ஆகும், இன்னும் ஒரு ஆவா இருக்குங்களா. ஸோ கோடிங்கில் போனால் ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் வந்து ஒரு 5 ஒரு வேல்யூ வச்சுக்கேன் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ பிரிண்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன எவால்வேட்டுக்கு eval அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ என்ன பண்ணா கண்டிப்பாக அது என்ன இருக்குன்னா ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். அப்போ நான் கோட் கொடுத்துறேன், என்ன பண்ணுறேன் எக்ஸ் ப்ளஸ் 5 கொடுக்குறேன். அப்போ எனக்கு என்ன ஆனால் எக்ஸ் ஆல்ரெடி என்ன இருக்குது 5 இருக்குது சரிங்களா. இப்போ ப்ளஸ் 5னா எனக்கு திருப்பி ஒரு 5 ஆட் ஆகும். அப்போ எனக்கு நம்ம என்ன வரும்னா ஸோ 10 கிடைக்குமா. ஸோ 10 கிடைச்சிச்சு. சேம் அதே மாதிரி தான். ஸோ பிரிண்ட் என்னன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதோட கம்ப்ளீட் பண்ணி நமக்கு ஃபுல்லா கொடுக்கும் சரிங்களா. சேம் அதே தான் எக்ஸ் ஆஸ்டெரிக் சிம்பல் மல்டிப்ளிகேஷன் ஓப்பன் க்ளோஸ் 10ஓட மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து 50 சாரி லாஸ்ட்ல வந்து நான் இது பண்ணேன் ஸ்ட்ரிங்கை வந்து நான் க்ளோஸ் பண்ணல. ஸோ பிரிண்ட் ஸோ eval x star so 10 க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் இப்போ 50 கிடைச்சிச்சா. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ பிரிண்ட் ஸோ eval ஸோ பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன் நீங்கள் கொடுக்குறது எக்ஸ் மைனஸ் ஸோ 3 ஆல்ரெடி வந்து என்ன 5 இருக்கு, 3 கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் ஆன்சர் வந்து 2 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எவாலுவேஷன் ஃபங்க்ஷன். அதாவது எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்குறத வந்து எவாலுவேட் பண்ணி நமக்கு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணணும் சரிங்களா. இதுதான் எவாலுவேஷன் ஃபங்க்ஷனோட யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.